ஓம் திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 49. தொகுதி 8. தியானம். பாடல் 590. புதிக்கின்ற ஆறினும் உள்ளங்கி ஐந்தும் துதிக்கின்ற தேசுடே தூங்கிருள் நீங்கி அதிக்கின்ற ஐவருள் நாதம் ஒடுங்க கதிக்கொன்றே ஈசன் கழல் சேரலாமே. பொருள்: நம் உடலில் மூலாதாரம் முதல் ஆகிய வரை 6 ஆதார சக்கரங்கள் இயங்கிக் கொண்டுள்ளன. 6 ஆதாரங்களிலும் பஞ்சபூதங்களின் ஆற்றல் தோன்றி செயல்படுகிறது. அந்த ஆற்றலை முறைப்படி செயல்பட வைக்க தியானம் சிறந்த வழி. இதன் மூலம் பேரொளி தோன்றும். அந்த ஒளியினால் நம்மிடம் உள்ள அறியாமை என்னும் ஆணவம், கன்மம், மாயை எனும் அடர்ந்த இருள் விலகும். அறியாமை நீங்கிய பின் நம் ஐம்புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகியவற்றை அடக்கி ஆள வேண்டும். புலன்கள் சீரான கட்டுக்குள் வந்துவிட்டால் நாதம் அதில் அடங்கி உள்ளுக்குள் எழும் ஓங்கார ஒலி மட்டும் மேலோங்கி நிற்கும். இந்த நிலை வரும் வரையில் தியானம் செய்யும் ஒருவருக்கு சிவபெருமானின் முக்தி எனும் திருவடி பேரில் தானாகவே கிட்டும். மீனிங்: in our body, 6 energy centers chakras function from the Muladhara to the Ajna chakra. The energy of the 5 elements arises and operates in these 6 centers. Meditation is the best way to make this energy function properly. Through this, a great light will appear. This light will dispel the dense darkness of ignorance within us, namely ego, karma, and illusion. After ignorance is removed, we must control our 5 senses: touch, taste, sight, smell, and hearing. Once the senses are brought under proper control, the primal sound subsides within, and only the resounding sound of Omkara prevails. For a person who meditates until this state is reached, the liberation of attaining the sacred feet of Lord Shiva will be granted automatically. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.